தாஜ்மஹால் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஷாஜகான் மும்தாஸ்க்காக கட்டினது. இதை விட மகத்துவமான ஒரு விஷயம் ஒரு மனிதர் தன் மனைவிக்காக, தன் மனைவி இறந்ததுக்காக செஞ்சிருக்கார். என்னன்னு பார்ப்போமா? பீகார்ல ஜோலார் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அது மலைப்பகுதிங்கிறதுனால ஒரு மலையை சுத்தி தான் அந்த கிராமமே மெயின் ஊருக்கு வந்து ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் சுத்தி தான் முக்கியமான ஊர்களுக்கு அவங்க போக முடியும். இப்படி ஒரு நிலைமையில தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தஷ்ரத் மாஞ்சி அப்படிங்கிற ஒருத்தருடைய மனைவி அந்த மலையில வந்து மலைப்பகுதியில் நடக்கும்போது தண்ணி எடுத்துட்டு வரும்போது சரிக்கு விழுந்து பலத்த அடிபட்டுடுது. அவங்களுக்கு தலையில அடிபட்டுருது. தள்ள அடிபட்ட உடனே ஒரு மாஞ்சி வந்து ஒரு கம்பை கட்டி அந்த துணியில போட்டு அவங்கள வந்து படுக்க வச்சு 2 பேர் பிடிச்சிட்டு தூக்கிட்டு ஓடுறாங்க. ஏன்னா பஸ் வசதி எந்த வசதியும் கிடையாது அந்த ஊருக்கு. ரொம்ப சின்ன கிராமம். ஸோ போனால் அந்த மழையினால அவங்க சுற்றி தான் வரணும். கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்க முடியுமான்னு. ஸோ அப்படி இருந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. பாதி வழியே அந்த அம்மா இறந்துட்டாங்க. அப்போ அவருக்கு வந்து சொல்ல முடியாத வேதனை. ஏன்னா அவ்வளவு பிடிக்கும் அந்த அம்மாவை அவருக்கு, அவர் மனைவியை. ஸோ அன்னைக்கு முடிவு பண்ணார், இனிமே இந்த மாதிரி ஒரு இறப்பு நம்மளுடைய கிராமங்களில் வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி சுற்றியும் உளியும் எடுத்துட்டு மலையை உடைக்க ஆரம்பித்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய மலை நடுவில் உடைக்கணும். ஏன்னா இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி ஆனால் தான் நடுவில் இருந்தால் தான் அந்த பாதையே கிடைக்கும் மெயின் ஊர்களுக்கு போகிறதுக்கு, முக்கிய ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ சுற்றி எடுத்து உடைக்க ஆரம்பித்தார். மக்கள்லாம் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன நீ வருத்தம் புரியுது, இருந்தாலும் இது மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணாத, அதெல்லாம் முடியாது. ஒரு தனி மனுஷனாக இருந்தாலும் ஒளியை வச்சு சுற்றியை வச்சு அடிச்சு இந்த மலையை உடைச்சிட முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்டு அவரை வந்து பைத்தியக்காரன் கூட சொன்னாங்க. ஆனால் அவர் எதையுமே பொருட்படுத்தாம அன்னையிலிருந்து அவர் ஊழியும் சுத்தியும் வச்சு அந்த மலையை உடைக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 22 வருஷம் தொடர்ச்சியா உடைக்க ஆரம்பிச்சு உடைச்சு அதை பாதையே உருவாக்கிட்டார். அதுக்கப்புறம் மக்கள்லாம் அவரை பாராட்டினாங்க. அத்தனை ஊர்களுக்கும் அது பயன்பட்டது. கவர்மெண்ட்ல கூட அவருக்கு வந்து ஸ்டாம்ப் அவர் பேர்ல ரிலீஸ் பண்ணாங்க, அவர் ஃபேஸ் போட்டு மாஞ்சி அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவர் உடைச்சார் இல்லையா, அந்த தெருவுக்கு தார் ரோடு போட்டு கவர்மெண்ட் தஷ்ரத் மாஞ்சி ரோட் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. ஸோ இப்படி மகத்துவமான மனிதர்களும் நம்முடைய நாட்டில் வாழ்ந்திருக்காங்க. இது நமக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தாஜ்மஹாலை விட சிறந்தது இந்த மலையை உடைச்ச மாஞ்சியோட வேலை இல்லையா? அவருடைய வாழ்க்கை வரலாறை அழகா ஒரு படமா எடுத்திருக்காங்க. படத்தோட பேர் மாஞ்சி. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வாழ்த்துக்கள்.